வணக்கம். இது அரசு ஹெல்தி கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நமக்கு சின்ன சின்ன கிச்சன் டிப்ஸ் தெரிஞ்சாலே போதுங்க. நம்மளோட நேரமும் சரி, நம்மளுக்கு காசும் மிச்சப்படுத்தலாம். அது என்னென்னது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா நீங்க முழுமையா பாருங்க. யாராவது என் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, இது மாதிரி தலைக்காணி உரை நம்ம ஒன்று தான் போடுவோம். என்னோட தலைக்காணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசைனாக இருக்குது. சிலர் வந்து ஒயிட் கலரில் இருக்கும் தலைக்காணி. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நமக்கு அழுக்காயிடும். அதுக்கு நீங்கள் இது மாதிரி இன்னொரு தலைக்காணி உரையை இந்த தலைக்காணியில் போட்டு வைங்க. சப்போஸ் உங்களுக்கு 2 தலைக்காணி உரை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா, நம்ம வந்து பழைய பனியன் இருக்கும் இல்லையா, பசங்களோட பனியன், அதை நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு தலைக்காணி உரை போட்டிங்கனாலும் நமக்கு நல்லாயிருக்கும். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 தலைக்காணி உரை போட்டு காட்டியிருக்கேன். நமக்கு அந்த தலைக்காணியும் பார்த்தீங்கன்னா அழுக்காகாமல் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி நிறைய தலைக்காணி உரை இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஷெல்ஃபில் அடுக்கி வைக்கும் போது நமக்கு கீழே கீழே விழும். அப்படி இல்லைன்னா ஒன்று எடுக்கும் போது இன்னொன்று எடுக்கும் போது நமக்கு கீழே விழறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது மாதிரி தலைக்காணி உரை அதிகமாக வச்சுருந்தீங்க அப்படின்னும் போது பழைய தலைக்காணி உரை ஏதாவது இருந்துச்சுன்னா, கிழிஞ்ச தலைக்காணி உரை இருந்துச்சுன்னா தூக்கி போடாதீங்க. இதில் நம்ம ஒரு ஆர்கனைஸ் மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நம்ம பழைய அதாவது புது தலைக்காணி உரைலாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து கரெக்டாக இது மாதிரி சைஸாக இது மாதிரி மடிச்சுக்கோங்க. கரெக்டாக இது மாதிரி மடிச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு உள்ளே வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். கரெக்டாக சதுரமாவோ இல்லை உங்களுக்கு எப்படி தோணுதோ அது மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நம்ம இப்போ இந்த தலைக்காணி உரையில், அதாவது பழைய தலைக்காணி உரையில் இந்த புது தலைக்காணி உரையெல்லாம் நம்ம வைக்க போகிறோம். இது மாதிரி நம்ம வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு நம்ம ஷெல்ஃபில் வச்சு எடுக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது ஒன்று எடுத்தாலும் இன்னொன்று கீழே விழாது, அழுக்கும் ஆகாது, டஸ்ட்டும் ஆகாது. கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் குட்டீஸ்லாம் இருந்தனாலும் இது மாதிரி நீங்கள் அவங்க எடுத்தாங்கனாலும் கீழே விழாது. கண்டிப்பாக நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட இது மாதிரி பழைய தலைகாணி உரை இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம பனியன் இருக்கும் இல்லையா, அதாவது பசங்களோட சின்ன வயசு பனியன்லாம் இருந்தாலும் அதுலேயும் நீங்கள் இது மாதிரி உள்ளே வந்து வச்சுட்டு நீங்கள் வைக்கும் போது ஷெல்ஃபில் வைக்கும் போது நல்லா சேஃப்டியாக இருக்கும். எடுக்கிறதுக்கும் நமக்கு வசதியாக இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப் போகலாம். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, இது மாதிரி நம்ம எல்லார் வீட்லையுமே இந்த மாதிரி இடிகள் நம்ம வச்சுருப்போம். எல்லார் வீட்லையுமே இது மாதிரி இருக்கும். அப்படி இல்லை இரும்பில் இது மாதிரியாவது இருக்கும். இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். இதை வச்சு நம்ம இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மேலே இருக்குல்ல இடிக்கிறது அந்த கல்லை ஒண்டி எடுத்துக்கலாம். இதில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி நமக்கு தேங்காய் சீவறதோ இல்லைன்னா வந்து இது மாதிரி நமக்கு கத்தியோ இது மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ண நமக்கு ஒரு மாதிரி வந்து அது வந்து ஷார்ப்னஸ் போயிடும். இது மாதிரி நீங்கள் இந்த கல்லில் நல்லா தேய்ச்சாலே போதுங்க, நமக்கு சூப்பராக அது ஷார்ப் ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி பொருளாக நம்ம திருப்பி நம்ம வாங்கணுன்ற அவசியமே இருக்காதுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இது மாதிரி துருவறதுக்கு இது மாதிரி வச்சுருப்போம். இது பார்த்தீங்கன்னா நான் வாங்கி வருஷம் ஆகுதுங்க. இது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆச்சுன்னா நமக்கு அந்த ஷார்ப்னஸ் போயிடும் இல்லையா, அதுக்கு நீங்கள் இந்த கல்லை வச்சு நம்ம எங்கே அந்த ஷார்ப்னஸ் இருக்கோ மேல் பக்கமாக இருக்குது பார்த்தீங்களா, மேலேருந்து நம்ம கீழ் பக்கமாக நம்ம இது மாதிரி தேய்ச்சாலே போதுங்க. லைட்டாக தேய்ச்சாலே போதும், நல்ல ஒரு ஷார்ப்னஸ் நமக்கு கிடைக்கும். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னென்னலாம் நான் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணிவிட்டு என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்களா, உங்களுக்கு என்ன ஒரு ரிசல்ட் வந்துச்சுன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி கத்தி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடிக்கடி வாங்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க. ஒரு வாட்டி நம்ம உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு கத்தி நீங்கள் வாங்கிட்டாங்களே போதுங்க, அது நம்ம ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இது மாதிரி நம்ம ஷேர் பண்ணும்போது டெய்லி நம்ம யூஸ் பண்ணாலும் சரிங்க. எவ்வளோ வெங்காயம் தக்காளி நம்ம கட் பண்ணாலும் அழகாக நமக்கு சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷன்லேயும் உங்களோட கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ வெங்காயத்தை நான் கட் பண்ணேன், நிமிஷத்துலேயே கட் பண்ணிட்டேங்க. எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் அழகாக கட் பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, இது மாதிரி நம்ம சின்னதாக துருவறதை வச்சுருப்போம். சீவறதும் சரி துருவறதும் சரி சேர்ந்து வரும். இதையுமே நீங்கள் நாள் பட நமக்கு அதோட ஷார்ப்னஸ் நமக்கு போயிடும். அதையும் நீங்கள் இந்த கல்லில் நான் எப்படி இந்த மாதிரி துருவுற மாதிரி நான் துருவுறேன் பாருங்கள் இந்த கல்லில், அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அப்போ நமக்கு வந்து இந்த ஷார்ப்னஸ் அழகாகவே வந்துடும். இது பார்த்தீங்கன்னா துருவதும் சேர்ந்து வந்திருக்கு, அதனால் அதையும் நான் வந்து கொஞ்சம் ஷார்ப் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நீங்கள் ஷார்ப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
இது மாதிரி நீங்கள் இரும்பில் வச்சுருந்தீங்கன்னா அதையும் அந்த இரும்பு நமக்கு யூஸ் பண்ணுற அந்த இடிக்கிற கல் இருக்குல்ல இரும்பில் இருக்கிறது அதையும் நீங்கள் இது மாதிரி தேய்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா என் கல்லில் உங்களுக்கு தேய்ச்சி காட்டுறேன். இனி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொருள் வந்து இது மாதிரி ஷார்ப்னஸ் ஆக்குற பொருள் நம்ம எதுனாலும் வாங்கினாலுமே ஒரு வாட்டி வாங்கினாலே போதுங்க, நம்ம ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கத்திரிக்கோல். கத்திரிக்கோல் பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை வாங்கினாலும் சரிங்க, ஒரு மாதிரி நமக்கு அந்த ஷார்ப்னஸ் போயிடுச்சுன்னா பால் பாக்கெட் எண்ணெய் பாக்கெட்ல கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக நமக்கு ரிசல்ட் கொடுக்குங்க. நல்ல ஒரு ஷார்ப்பாக இருக்கும், நல்லா அந்த எப்படி சொல்கிறது புதுசு மாதிரியே இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வெங்காய சட்னி எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்திக்கும் சரி, இட்லி, தோசைக்கெலாம் சூப்பராக இருக்குங்க. இதுலேயே நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றுனீங்கனாலும் சூப்பராக இருக்கும். வேக வச்ச முட்டை போட்டு செஞ்சாலுமே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் நான் ஒரு கடாய் வச்சுக்கிறேன். அதில் வந்து ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் இன்றைக்கி அதிகமாக செய்கிறதால நான் வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் வந்து கடுகு நல்லா பொரியட்டும். நல்லா புரிஞ்சதும் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக நான் வந்து ஒரு 4-5 பல் பூண்டும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உங்கள் வீட்டில் கருவேப்பிலை இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சேர்க்கலை. சேர்த்துட்டு நல்லா புரிஞ்சு வரட்டும். புரிஞ்சு வந்ததுமே நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 10 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இது நல்லா சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் நல்லா அது வதங்கி வரட்டும். அடுப்பு பார்த்தீங்கன்னா மீடியமாக வச்சுக்கோங்க. நல்லா அது வதங்கி வரட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது நமக்கு இந்த வதங்கி வருது இல்லையா, அந்த சமயத்தில் நமக்கு இதுக்கு நமக்கு வெந்து வந்துடும் வெங்காயம். ஏன்னா சில பேர் வந்து இது குக்கரில் போடுவாங்க. குக்கரில் போடலாம். குக்கரில் போட்டால் நமக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் வேரி ஆகும். இது மாதிரி நீங்கள் செய்யும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதையும் சேர்த்துட்டு நம்ம கலந்துக்கிட்டோம் போது சீக்கிரமாகவே நமக்கு அந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கட்டும். அந்த மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் வந்து நம்ம கரையிற மாதிரி நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா கல் உப்பு சேர்த்துருக்கிறதால நம்ம கரையாது இல்லையா, அதனால் நான் வந்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நீங்கள் வந்து தூள் உப்பு சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாங்க. இது அப்படியே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா மூடி வைக்கலாம். மூடி வைக்கும்போது நமக்கு நல்லா வதங்கி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, நல்லாவே நமக்கு வதங்கியிருக்கு. இதிலே வந்து கொஞ்சமே நமக்கு வெந்தும் வந்துடும். அதாவது முக்கால்வாசி நமக்கு வெந்து வந்துடும். நமக்கு அடுத்தது நம்ம தக்காளி மிளகாத்தூள் சேர்க்கும் போது மீதி நல்லா வெந்து நமக்கு சூப்பராக ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துடுங்க. இப்போ நான் வந்து ஒரு 3 தக்காளி நான் சேர்த்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பெங்களூர் தக்காளி, கொஞ்சம் பெரிய சைஸ் தான். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு இதையுமே ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. மூடி வைக்கும்போது நமக்கு சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இது 2 தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு இதுக்கு தேவையான நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெறும் மிளகாத்தூள் ஒடி தான் சேர்க்குறேன். வேறு எந்த வித மசாலா ஐட்டம்ஸும் வேறு எதுவுமே நான் சேர்க்கல. நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒண்டி தான் சேர்க்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேங்க. இது பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச தனியாக மிளகாய் அரைச்சது தாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. இந்த தக்காளி அந்த நமக்கு எண்ணெய் வெங்காயத்தில் வர அந்த தண்ணியே நமக்கு போதும். எண்ணெயை நம்ம அதிகமாக சேர்த்ததால நல்லா அது வதங்கி நமக்கு சூப்பராக வருங்க. எப்போவுமே நீங்கள் இது மாதிரி செய்யும் போது வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் தக்காளி மசாலாலாம் சேருங்க. அப்போ நமக்கு லாஸ்ட்டாக நமக்கு வர ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதாவது திக்காக இருக்குது, நமக்கு தொக்கு மாதிரி நமக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா கலந்துட்டு நான் அப்படியே நான் மூடி வைக்கிறேன். சிம்மில் வச்சுக்கோங்க, அடி பிடிச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, அருமையான நமக்கு ஒரு வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், தோசைக்கெலாம் சூப்பராக இருக்குங்க. இன்னும் நம்ம வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா அதை தொக்கு பதத்துக்கு வர மாதிரி நம்ம விட்டுட்டோம் அப்படின்னும் போது இன்னும் நல்லாயிருக்கும். நான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாயில் செஞ்சதால கொஞ்சம் நமக்கு கலர் வேரியாக இருக்குது. நீங்கள் வந்து இரும்பு கடாயிலலாம் செய்யும் போது நல்ல ஒரு கலர் கொடுக்கும், சூப்பராகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, இன்றைக்கி பார்த்த டிப்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.